ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம சமந்தா பத்தி தான் பார்க்க போறோம். சமந்தா ரொம்ப ரொம்ப கிளாமரா மாறிட்டாங்க. எப்ப ஒரு விட்டு பட நடிகை கூட இப்படி இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா போயிட்டாங்க. சன்னி லியோனே சமந்தா கிட்ட பிச்சை எடுக்கணும்னா பாத்துக்கோங்க, அவ்வளவு கிளாமர்ல போயிட்டாங்க. ஆக்சுவலி ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறமா தான் இவ்வளவு கிளாமர்ல இறங்குனாங்க நம்மளுடைய சமந்தா. இப்போ ஹிந்தி சைட்ல வர போய் நடிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இன்னும் உச்சக்கட்ட அளவுக்கு கிளாமர்ல போயிட்டாங்க. சமீபத்துல வந்துட்டு இருக்க இவங்களுடைய போட்டோ ஷூட்ஸா இருக்கட்டும், வீடியோக்களாக இருக்கட்டும், உச்சக்கட்ட கவர்ச்சியா இருக்கு. ஆனா ஏதாவது படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் எனக்கு இவ்வளவு வியாதி இருக்கு, நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்லாம் வந்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டுறாங்க. அதர்வைஸ் அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாரை பத்தியும் கண்டுக்க மாட்டாங்க, எதை பத்தியும் ஒன்னும் பெருசா பேசிக்கவும் மாட்டாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா சமந்தாவுடைய ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு, ஒரு போட்டோஷூட் வீடியோ தான். பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட கவர்ச்சியா இருக்கு. இதுக்கப்புறமா சமந்தாவுடைய வீடியோஸ் பாக்கணும்னாலே அடல்ட் ஒன்லி சர்டிபிகேட் வாங்கணும் போல, அந்த அளவுக்கு பயங்கரமான கவர்ச்சியா இருக்கு. ஏமா இவ்வளவு கவர்ச்சி, இதுக்காக தான் வந்துட்டு விவாதத்து வாங்கினியா அப்படின்னு ஒரு பக்கம் அந்த சைடு, அதாவது தெலுங்கு பக்கத்துல சமந்தாவை திட்டி தீர்த்து வந்துட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதாவது ஹிந்தி பக்கம் இவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமா இருக்கு. ஹிந்தில கன்ஃபார்மா வந்துட்டு சமந்தாக்கு ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு பேசி வந்துகிட்டு இருக்காங்க. பட் ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, தமிழ் தான் இவங்களை பயங்கரமா ஏத்தி விட்டுச்சு. பானா காத்தாடி அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தமிழ்ல இருந்தா போனாங்க. ஆனா இப்ப இவங்க தமிழ் சினிமாவை கண்டுக்கதே இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்கு. தமிழும் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு இப்ப பரவாயில்லை கிடையாது. பட் இருந்தாலும் ஹிந்தி சைடு பயங்கரமா இவங்களுக்கு நிறைய படங்கள் வந்துட்டு சைலண்டா புக் ஆகிட்டு இருக்கா. ஒன்னு ஒன்னா ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனல்